வணக்கம் வந்தனம் அண்ட் நமஸ்கார். வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்றைக்கி நம்ம என்டி டாக்ஸில் ஒரு சின்ன அனுபவத்தை ஒன்று நான் ஷேர் பண்ணுறேன். எனக்கு இந்த பெருசாக நூல் படிப்பது அப்படிங்கிறதுலலாம் எனக்கு பெரிய ஒரு விருப்பம், ஈடுபாடு அப்படிங்கிறது சிறு வயதிலிருந்து இருந்ததில்லை. யாராவது ஒருத்தர் சொல்ல கேட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய மனசில் ஈஸியாக பதிஞ்சிரும். காட்சி ரூபங்களாக எதொன்னையும் பார்க்குறது அப்படிங்கிறது எனக்கு விருப்பம். கமல்ஹாசன் சொல்கிற மாதிரி தான், படம் பார்த்து கதை சொல் அப்படிங்கிற மாதிரி தான், சரிங்களா? ஸோ கேட்க பார்க்க இது ரெண்டு தான் எனக்கு விருப்பம் அப்படிங்கிறது அதிகம். ஆனால் பாருங்களேன், நம்மளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது நீ கேளு பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருந்தாலுமே காலம் செல்ல செல்ல அது முழுமையாகவே மாறப்போய் நானாகத்தான் உழைச்சி படித்து புரிஞ்சு அதை பிறருக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையை கொண்டு வந்து நிறுத்திச்சு. அப்போது முதல்லலாம் அப்படி கசப்பாக இருக்கும், எரிச்சலாக இருக்கும். ஏன்னா 7.5 வருஷம் காலேஜில் ப்ரொஃபஸராக இருந்தேன். படித்தே ஆகணும், நான் வேறு வழியே இல்லை. அதை 4 பேர்த்துக்கு கேட்குற மாதிரி சொல்லி ஆகணும், அதுக்கும் வேறு வழியே இல்லை. பின்ன யூடியூப் அப்படியே ஆரம்பித்து இன்றைக்கி நம்மளுக்கு அதுதான் பொழப்பாக இருக்குன்னு பாருங்களேன். ஆனால் அந்த படிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதில் இருக்கக்கூடிய ஒரு சுகம் அது சூப்பரான ஒரு விஷயம். ஏன்னா ஒரு அறிவு அப்படிங்கிறது நம்மளால் 3 நிலைகளில் பெற முடியும். ஒன்று அனுபவ அறிவு, சரிங்களா? அப்படின்னா என்ன? நான் ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், நானே பார்த்து கேட்டு உணர்ந்து நின்று எல்லாத்தையுமே நான் பூரணமாக அனுபவிச்சிருப்பேன். அதுதான் ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதுதான். ஸோ அதில் என்னால் நானே அதில் இருந்து எல்லா அனுபவம் பெற்றனால அது எனக்கு பூரணமாக அதை பற்றின எல்லா விஷயமும் தெரியுது. இது நிறையா பேர்த்துக்கு நிறைய நேரங்களில் எல்லா இடத்துலையும் அமைவதில்லைங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு வகையான அறிவு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அனுமானம்னு பேர். நம்ம இதற்கு முன்னதாக படித்து அனுபவப்பட்டு உணர்ந்த அந்த ஒரு அறிவினுடைய அந்த ஒரு தேக்கம் நம்மக்கிட்ட இருக்கும். அதை வைத்து இந்த ஒரு காரியம் நடக்கும்போது இது இருக்கும்ல, இதுக்கெல்லாம் ஓகே, ஸோ அப்போ இதுக்கு உண்டான பதில் இதாக இருக்கும். அந்த அனுமானத்தின் பேரில் நம்மளுடைய அறிவை நம்மளால் வளர்த்திக்க முடியும். 2. மூணாவது சப்தம், ஒருத்தர் சொல்ல கேட்டு நமக்கு கிடைக்கக்கூடிய அறிவுன்னு சொல்லக்கூடியது. இது 3. அப்போது சொல்லக்கூடியவர்கள் அந்த ஒரு நிலையில் உணர்ந்தவர்களாக இருப்பார்கள், அந்த அறிவின் முதிர்ந்தவர்களாக இருப்பார்கள். ஸோ நமக்கு அவங்க மேலே ஒரு நம்பிக்கை இருக்கும், அவங்க சொன்னால் சரியாக தான் இருக்கணும். அப்போ அதை கேட்கறது மூலமாக நம்மளுடைய அறிவை வளர்த்திக்கலாம். 3 வகையை நம்மளுடைய அறிவை நம்மளால் வளர்த்திக்கலாம். இது 3 அறிவையுமே நான் உணர்ந்திருக்கேன். இப்போது இந்த புத்தகம் படிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை அனுபவிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியது, அதை சொல்லும் பொழுது நமக்கு ஒரு சில சந்தேகங்கள் எழும், அதற்கு விடை தேடிப்போம். இது எல்லாமே இந்த ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னால அனுபவப்படுறதுன்னு. அது எப்போ வந்ததுன்னா இந்த நூல் படிக்க ஆரம்பிக்கும்போது தான் வந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அனுமானம், அந்த சொல்ல கேட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய அறிவு அதுதான் இருந்தது. ஆனால் அந்த படிக்கிறங்கும் பொழுது அது வேறு மாதிரி உண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த நூல் எடுத்து கையில் வச்சு அந்த படிக்கும் பொழுது அந்த ஒவ்வொரு பக்கத்தையும் அந்த திருப்பும் பொழுது இருக்குது தெரியுமா, அது சூப்பராக இருக்கும். நம்ம சைவ நூட்கள் படிக்கிறோம், சரி நான் எதாவது சொல்கிறேன்னே, முதல் எனக்கு யோகம்னா என்னன்னே தெரியாது. ஒரு மூச்சு எதுக்கு பிடிக்கிறோம், என்ன பண்ணுறோம், எதுவுமே தெரியாது. லிட்டரலாக யோகம்னா எதுவுமே தெரியாது. நானும் என்னுடைய நண்பரும் பார்த்தீங்கன்னா பழனியில் செல்வராஜ் ஐயாவை பார்க்குறக்கு போகிறோம். செல்வராஜ் ஐயா சித்த மருத்துவர், அவங்க மனைவி அம்மான்னு கூப்பிடுவோம், உமாமா. அவங்களும் பார்த்தீங்கன்னா மருத்துவம் பார்ப்பாங்க. பட் அவர்களுக்கு இந்த யோக முறையில் அதிகமான ஈடுபாடு அதிகம், அதை நோக்கி அவர்கள் சென்றவர்களும் கூட. அவங்கக்கிட்ட நான் போய் யோகத்திற்கு கேட்குறேன், அவங்க என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ செல்வராஜ் ஐயாட்ட கேட்குறேன், செல்வராஜ் என்ன இப்படி பார்க்குறாரு, பார்த்துட்டு திருமந்திரம் படிச்சிருக்கியா தம்பி அப்படின்னாரு. ஐயா இப்படி ஒரு மாதிரி விட்டு படிச்சிருக்கேன், நான் இது வரைக்கும் 30 தடவை படிச்சிருக்கேன். அவர் சொல்கிறார் என்கிட்ட, நான் இது வரைக்கும் 30 தடவை படிச்சிருக்கேன், 3000 சொச்ச மாட்டையும் 30 தடவை படிச்சிருக்கேன், 31வது தடவையும் படிப்பேன். படிக்கும்பொழுது எனக்கு 31வது வித்தியாசமாக எனக்கு அதே பாட்டை எனக்கு வித்தியாசமாக தெரியும் அப்படின்னார். எப்படிங்கய்யா? திருமூலர் ஒரு வரி, ஒரு 4 வரி கொண்ட ஒரு பாட்டை எழுதினார்னா அவர் ஒரு அனுபவத்தில், அவர் ஒரு எண்ணத்தினுடைய நிலையில் நின்று இதற்கு பொருள் இதுதான் அவர் எழுதியிருப்பார். நான் அதை படிக்கும் பொழுது அந்த திருமூலரே எண்ணத்தை நோக்கி எழுதினார்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு நாம் போகிற வரைக்கும் என்னுடைய அறிவிற்கு ஏற்றார் போல் ஒரே பாட்டு எனக்கு வித்தியாசமாக எனக்கு அனுபவம் கிடச்சிக்கிட்டே இருக்கும். எப்போ திருமூலரும் நானும் சிங்க் ஆகிறனோ அது அங்கே தான் கரெக்டாக இதற்கு இதுதான் விடைன்னு வரும். அது வரைக்கும் நான் தொடர்ந்து அதை படிக்கணும் தம்பி. படிக்கும் பொழுது இதற்கு முன்னே அப்போது ஒரு படித்து ஒரு கால அளவு விட்டு மறுபடியும் படிக்கிறோம். ஏன்னா 3000 பாட்டையும் படித்து முடிக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடியதுக்கு சிறு கால ஒரு 10 நாள் எடுத்துக்கணுன்னு கூட வச்சுக்குவோங்க, சரிங்களா? 10 நாள் எடுத்துக்கணுன்னு கூட வச்சுக்கோ. ஒரு நாளைக்கு 300 பாட்டு படிக்க வேண்டாங்க, 100 நாளுங்க, 3 மாதங்க, ஒரு நாளைக்கு 30 பாட்டு படிக்கிறேங்க, சரிங்களா?
100 நாள் 3 மாதம் நம்ம படிக்கும் பொழுது 3 மாதத்திற்குள்ளே நமக்கு எவ்வளவோ அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கும். 3 மாதம் கழித்து மறுபடியும் 1ஆம் பாட்டை படிக்கும்போது நமக்கு அந்த பாட்டு வித்தியாசமான இது தெரியும். 5 கரத்தனை யானை மோதிரம் எனக்கு புரியல, ரொம்ப நாளாக புரியல. அப்புறம் தான் தெரிஞ்சது உடம்பு பற்றி சொன்னாங்கன்னு சொல்லி. அதுக்கு எனக்கு சில வருடங்களே கடந்து போச்சு. அந்த அந்த அனுபவம் எப்படி ஓ இப்படி தானா, இதுக்கு இதுதானா, இப்படி நடக்கும். அது நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் வேறு ஏதோ படிச்சுட்டு இருக்கும்போது நடக்கும். இது மாதிரியெல்லாம் நடக்கும். இதெல்லாம் எப்போ நடக்கும்னு கேட்டோம்னா, அந்த ஒரு நூல் எடுக்கும் பொழுது தான் நமக்கு அது கிடைக்கும். அதை நாமளே உட்காந்து படிக்கணும். நான் ஒரு தடவையும் யோக வாசிஷ்டம் சொல்லியிருக்கேன். யோக வாசிஷ்டம் நிறைய நம்ம பார்த்துருக்கோம். 134 காணொளிகள் பார்த்துருக்கோம். நான் அத்தனையிலையுமே சொன்னேன், நான் எல்லாத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன், ஆனால் அதனுடைய சாரத்தை தான் என்னால் சொல்ல முடியும். அதில் இருக்கக்கூடிய வரியாக என்னால் சொல்ல முடியாது. மெசேஜை சொல்லிடுறேன், ஓகே. பட் அதை படிக்கும் பொழுது அது வசிஷ்டர் வாயால் வந்தது. அது ரீப்ரிண்ட் பண்ணது எல்லாம் சொல்லாதீங்க, வசிஷ்டர் சொன்னது இல்லைங்களா? ஸோ அந்த வசிஷ்டர் வாயால் வந்தது அது நம்மக்கிட்ட சேரும் பொழுது அங்கே கொடுக்கக்கூடிய ஒரு அனுபவம் அப்படிங்கிறது அது வித்தியாசமாக இருக்கும். சோம்பேறித்தனமே பற்றவே கூடாது. ஒரு நாளைக்கு ஒரே பக்கம்தான் படிக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, படிங்க. நம்ம சைவ நூட்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்மளுடைய நித்திலந்தான்வாணி சேனலில். 2வது திருக்கலிற்றுப்படியார் முடிக்க போகிறோம். பவ்வத்து பாட்டு அப்படி பார்த்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இன்னும் நிறைய சுவாரஸ்யமான நூட்கள்லாம் பின்ன வரப்போகுது. நான் என்ன தான் சொன்னாலுமே சொல்லக்கூடியது நான் அழகாக சொல்லுவனா இருக்கும். திருவருள் அது நமக்கு அப்படி ஒரு நிலையை கொடுத்துருக்கு. ஆனால் நம்ம தூக்கி திங்கக்கூடிய அளவுக்கு சைவ ஆசிரியர்கள்லாம் உண்டு. அவங்ககிட்டலாம் பக்கத்தில் கூட பண்ணுவார். நம்ம தியாகராஜன் ஐயா இருக்கிற பார்த்திங்களா, நம்ம வியாழக்கிழமை நான் அதுவும் ஒரு ரெகுலராக போக முடியல, போகிற நாள்லலாம் பார்க்கும்போது அப்படியே மெய் மறந்து உட்காந்துருவேன். என்ன அழகாக ஆசிரியர் சொல்கிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு அருமையான ஒரு ஆசிரியரிடம் நீங்கள் பாடம் கற்றுக்கிட்டாலும் சரி, அந்த ஆசிரியர் என்ன சொல்லுவார், படியும்பர். நீ படி, நீ முதல்ல எடுத்து படி, நீ படித்தா தான் அதனுடைய அருமை உனக்கு தெரியும். நான் படித்தேன், எனக்கு அருமை புரிஞ்சுது, அதை நான் உனக்கு ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும். நீ நீயா படித்தா தான் உனக்கு அது புரியும் அப்படிம்பார். ஏன்னா ஒரு அனுபவம் முழுமையடைவது, ஒரு கல்வி முழுமையடைவதற்கு 4 பங்காக பிரிப்பாங்க. ஒன்று நம்ம படிக்கிறது, இன்னொன்று கேட்பது, இன்னொன்று அனுபவப்படுவது, இன்னொன்று இது எல்லாத்துக்கும் ஒவ்வொன்றுக்கு 25% வச்சுக்கங்க. கடைசியாக இருக்கிறது சொல்லி கொடுக்கும் பொழுது நமக்கு எல்லாம் புரிஞ்ச மாதிரி இருக்கும். சொல்லும் பொழுது ஒரு செகண்ட் ஸ்ட்ரக் ஆகும், இதுக்கு என்ன விடை ஒன்று அப்படின்னு. அவங்க அதுக்கேற்ற மாதிரி அவன் கேள்வியும் கேட்பான். மாணவனும் தெரியல, தெரிஞ்சுட்டு சொல்கிறேன்னு சொல்லிடுங்க. இப்போ திருப்பியும் நீங்கள் படிக்க போகணும், திருப்பி நீங்கள் அனுபவம் பண்ணணும். அப்போது இந்த 4 சேர்ந்தால் தான் நம்மளுடைய ஒரு மனிதனுடைய அந்த அறிவுங்கிறது பூரணத்தன்மை வரும். சரிங்களா? படிக்கணும், கேட்கணும், அனுபவப்படணும். இந்த அனுபவத்திலே ஆராயவும் வந்துடும். படிக்கும் பொழுது ஆராய்ஞ்சிருப்போம், கேட்கும் பொழுது ஆராய்ஞ்சிருப்போம், அனுபவப்படும் போது ஆராய்ஞ்சிருப்போம். பாடம் சொல்லி தரணும், பாடம் சொல்லி தரும்போது ஆராயும். இந்த ஆராய்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நின்றுக்கிட்டே இருக்கும். இந்த சொல்லி தரும் பொழுது திரும்ப இந்த முதல் 3 வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ படித்தே ஆகணுங்கிற ஒரு சூழலில் தான் அறிவு நல்லா மெருகேறி வரக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது நமக்கு வரும். நானாக இருந்தேன்னா கேட்பேங்க, நான் கொஞ்சம் குதர்க்கவாதி. நானாக இருந்தேன்னா கேட்பேன். அப்படி யாராவது குதர்க்கவாதி இருக்கிறீங்களான்னு எனக்கு தெரியல. புத்தக கடை திறந்துட்டேங்கிறதுக்காக எல்லாத்தையும் புக்கு விற்கிறதுக்காக படிக்க சொல்கிறியா அப்படின்னு சொன்ன நானாக இருந்தேன்னா கேட்பேன். இல்லை அப்படி இல்லை. அப்படி ஒரு சுயநலம் பேசணும் அப்படின்னு விருப்பப்பட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னால் நிறைய வகை இருக்குது எனக்கு உங்கள்கிட்ட அப்ரோச் பண்ணுறதுக்கு. பட் இது இன்றைக்கி நேற்றுக்கு நான் சொல்லக்கூடிய வார்த்தை இல்லை, எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு அது எப்படிங்க என்னுடைய உணர்வை நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு நூல் எடுத்தீங்கன்னா தாங்க அதனுடைய அந்த சுகம் உங்களுக்கு தெரியும். அந்த நூலை கையில் பிடிச்சி இந்த டிஜிட்டல் ஸ்க்ரீனெல்லாம் ஆகாதுங்க. என்னங்கிறீங்க? நான் சோதனை படிக்கும் போது சக்தியை சொல்லுவார், ஐயா ஒரு நூலை ஜெராக்ஸ் போடுறான்னு வச்சுக்கங்க. அந்த ஜெராக்ஸு அப்படிங்கிறது அவருக்கு காரகத்துவத்தோடு சேர்த்து சொல்லுவார். அது சனி பகவானுங்க, அதனுடைய வேலையை அது செய்யாதுங்க. அது நீங்கள் என்ன பண்ணுவோம், ஜெராக்ஸ் போட்டு ஸ்பைரல் போட்டவங்க எல்லாம் பூரா பாருங்கள், அது அட்டாளியில் குப்பை எடுத்துகிட்டு தூங்கிட்டு தான் கிடக்கும். அதே நூல் வாங்கினான்னு பாருங்களேன், அந்த நூல் வாங்கின இதுக்கு அவன் ஏதோ ஒன்று காலம் தாழ்றானோ இல்லையோ, ஆனால் அந்த நூல் அவன் படிப்பான், அவன் எடுத்தாது கைக்கு வைப்பான். இந்த ஜெராக்ஸ் போட்டு ஸ்பைரல் போட்டு தூங்கிட்டே தான் கிடக்கும். அது அவனும் தொட மாட்டான், யாரையும் தொடவும் விட மாட்டான். அது கிடக்கும், குப்பை அடிச்சுக்கிட்டே கிடக்கும். அவ்வளோதான். ஆர்வத்துக்கு ஒரு பக்கம் 2 பக்கம் அன்றைக்கி வாங்கிக்கிட்டு அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு திருப்போம். அவ்வளோதான். அது மேலே போச்சுன்னா போனது தான் அப்படிம்பார். அப்படி நிறைய இருக்குது. அது அவர் சொன்னது ஒரு வகையில் உண்மைதான் பாருங்களேன். ஆனால் வாங்கின நூல்னு சொல்லக்கூடியது அதை எடுத்து நம்ம படிக்க தான் செய்வோம். அந்த சுகம் ஒரு அருமையான ஒரு சுகம். அது நின்று பார்க்கும்பொழுது சூப்பராக இருக்கும். ஏன்னா யோக வாசிஷ்டம் அப்படிங்கிறது ஒரு 2.5 வருஷ காலம் நம்ம அந்த பதிவு போட்டதில் நம்ம வாழ்க்கையில் நடந்த ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான மாற்றம்.
அதில் சொல்லப்பட்ட செய்திகள் வந்து நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட அதை நமக்கு அப்படி மெருகேற்றி தந்ததனுடைய விதம் இருக்கும். அது ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் படித்தேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் அதை படித்து பார்த்தா தான் உங்களுக்கு அதனுடைய சுகம் என்ன அப்படிங்கிறது தெரியும். இப்போ மார்க்கெட்டிங் சொல்கிறேன். யோகா வாசிஸ்ட்டை நம்ம வெப்சைட்டில் இருக்க ndbookshelf.com வாங்கிக்கலாம். ரைட். அதுபோல் நிறைய நோட்கள்ங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட இடத்துலேருந்து நீங்கள் அதை எடுத்து படிச்சிங்க அப்படின்னு சொன்னால் தான் உங்களுக்கு தெரியும். நம்ம பிகமிங் சூப்பர் நேச்சுரல், அப்புறம் பிரேக்கிங் தி ஹேபிட், இதெல்லாம் எங்கிட்ட நம்ம புத்தகத்தில் இல்லை, நம்ம வெப்சைட்டில் இல்லை. ஆனால் நீங்கள் வாங்கி படிங்க. அது படிக்கும்பொழுது தான் இது அதனுடைய அந்த சுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும். என்ன சொல்ல, இப்போ சோதிட நூட்கள் வந்து ஐயா கொடுப்பாரு, சக்தி ஐயா சொல்லுவார். சோதிட இதெல்லாம் படிக்கும்போது போய் அடுத்த வாரம் வகுப்பு போகும்போது ஐயா அந்த சந்தேகம் இப்படி பார்ப்பார். உங்களுடைய இந்த வாரத்தினுடைய வகுப்பில் இந்த இடத்துல சொல்லியிருக்கேன், திருப்பி பாருங்கன்றவர். பதில் சொல்ல மாட்டார். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேனே, அதை நான் ஏன் திருப்பி உனக்கு சொல்லணும்? படிக்க வேண்டியது தான் உன்னுடைய இது, பாடம் சொல்லித்தர வேண்டியது என்னுடைய கடமை. நேர்மையாக நல்லபடியாக உனக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொன்னீங்கய்யா. படிக்க வேண்டியது யாருடைய கடமை? என்னுடைய கடமை தாங்கய்யா. படி. நான் உனக்கு ஏற்கனவே அதுலேயும் ஒரு சந்தேகம் வந்ததுன்னா என்கிட்ட வா, சொல்லித்தரேன் பார். அப்போ நீ படிக்காமையே எங்கிட்டயே கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா இப்போ முன்னாடி இருக்கிறதுக்கு எங்கே போவேன்? இப்போ இது படிக்க ஆரம்பிக்கும் பொழுது நீ ஒரு பாயிண்ட்னு தான் போவேன். அதுக்கு பக்கத்தில் முன்ன பின்ன இருக்கக்கூடிய இப்படி ஒன்று இருக்கே, இதுக்கு இது இப்படி அப்ரோச் பண்ண, அப்போ உனக்கு இன்னும் அறிவு சேரும். அப்போ தான் நீ முழுமைத்தன்மை வருவ. சும்மா நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியாமல் இந்த புத்தகம் படித்து வாத்தியார் கிடையாது நான். நீ கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் தெரியும், ஆனால் நீ எப்போ படித்து திருந்துறது, உனக்கு அறிவு எப்போ வளர்றது? போ அந்த இடத்துல இருக்கு, போய் படிப்போம் அப்படிம்பார். ஸோ எல்லா இடத்துலையும் படிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த நூல் வாங்கி படிக்கிறதுங்கிறது, வாழ்க்கையை படிக்கிறதுங்கிறதும் ஒரு அவசியங்கிறதையும் நல்லா புரிஞ்சுக்கணும். இது அனுபவத்தில் கூடும். ஒரு இடத்துல அமைதியாக நின்று நடக்கக்கூடியதை கவனிக்கிறதுனால கூட. ஒரு 10 பேர் நிற்கிற இடத்துல அமைதியாக இருக்கிறவன் தான் உண்மையான பலசாலி அப்படிம்பாங்க. ஏன் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டே இருப்பான், அவனுக்கு அறிவு கூடிகிட்டே இருக்கும். பேசுகிறவன் ஆணவத்தில் பேசிக்கிட்டே இருப்பான். இந்த கவனிக்கிறவனுக்கும் சொல்கிறதுக்கு நிறையா இருக்கும். பட் அவன் தன்னுடைய பெருமையை பேசுகிறத விட்டு போட்டு இவங்க எல்லாம் என்ன பண்ணுறானுங்க அப்படியே கவனிச்சிக்கிட்டே இருப்பான். அப்படியே பேசாமல் அவன் பேசவே மாட்டான், அப்படியே இருப்பான். ஆமாங்க, சூப்பருங்க, ஆஹா சூப்பர், ஆமாங்க அப்படின்ட்டே இருப்பான், பேசாமையே இருப்பான். அவன் பாட்டுக்கு அவன் தான் இருக்கிறதுலே ஆபத்தான கவனமாக இருக்கும். அவனுக்கு எல்லாத்த பற்றியும் தெரியும், ஆனால் அவன் எதுவுமே பேச மாட்டான், அவன் பாட்டுக்கு பேசாமல் இருப்பான். இது வாழ்க்கையினுடைய பாடத்தை படிக்கிறது. அப்போ அந்த இடத்துலையும் 4 வகையாக இருக்கும் இல்லையா? படிக்க, கேட்க, அனுபவப்பட, சொல்லித்தரேன்னு சொல்லக்கூடிய இந்த 4 சேரணும். திருப்ப சொன்னாலும் நான் அதே தான் சொல்ல போகிறேன். நீங்கள் அதை அனுபவிக்கிற வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அதனுடைய அந்த சுகம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. அனுபவிச்சு பாருங்கள். ரைட். தான் இன்றைக்கி சும்மா ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கிறதுக்காக சொன்னேன், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இருந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.